வணக்கம், காலை வணக்கம். நான் தனலட்சுமி ஆர்டிஎஷா ஃபவுண்டர் பேசுறேன். சரி, அடுத்த கட்டத்தை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு ஆர்டிஎஷா ஃபேமிலியில இருந்து ஒரு நபரை நாம சந்திக்க போறோம். வணக்கம் திருமதி உஷா நந்தினி. வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். சரி உஷா நந்தினி, முதல்ல நீங்க நம்ம ஆர்டிஎஷா ப்ராடக்டை எப்பொழுது வாங்கி பயன்படுத்துறீங்க? நான் வாங்கிய வருஷம் வந்து 2021 எனக்கு ரொம்ப கால் வலியா இருந்துச்சு. அப்ப நான் பாடி ஆயில் சீரம் வாங்கி பயன்படுத்தினேன். நீங்க பாடி ஆயில் சீரம் வாங்கி பயன்படுத்தி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆகுது. ஆனா நம்ம ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்துறது இல்லாம நம்ம கம்பெனியில ஒரு ஏஜென்டா நீங்க வந்து வியாபாரத்தை தொடங்கியிருக்கீங்க. ஸோ நல்ல வருமானம் ஈட்டுறீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமே. நான் முதல்ல வாங்கி கால் வலி சொல்லிட்டு பாடி ஆயில் சீரம் வாங்கி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அதை பார்த்து பலனும் கிடச்சனால என்னோட சுற்றி இருக்கும் கூட்டாளிங்க தெரிஞ்சவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தேன் பாடி ஆயில் சீரமை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் காசை பார்க்க ஆரம்பித்தேன். அது வந்து டிக்டாக்ல அடேஷ் அம்மா பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே நான் அடேஷ் அஃபிலியேட் செய்ய ஆரம்பிச்சிருந்து எனக்கு சின்ன தொகை தான் ஆரம்பத்து கிடச்சி. அது கவலைப்படாத நான் இப்போ கொஞ்சமாக அந்த 1.5 வருஷமாக நாங்கள் செய்யறதுனால எனக்கு கொஞ்சம் நான் பெரிய தொகையை நான் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க சொல்லும் போதே. சரி, எனக்கு ஒரு டவுட். இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பயிற்சிக்கலாம். இப்ப அது இல்லாம அது இந்த வெப்சைட் வந்தோடனே எனக்கு இப்ப என் கீழே ஒரு 50 ரீசேல் பேர் இருக்காங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிம்மா, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் கேட்கணும். நம்ம ஆர்டிஎஷா கம்பெனியில நீங்க வருமானத்தை வர ஆரம்பிச்சோன்னே ஈட்டணும்னு என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க? நான் ஆர்டிஎஷால சிறு வரவான்னு சொல்லி நான் சேர்த்து வச்சேன். அந்த காசு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு எனக்குன்னு ஒரு காடி வாங்கணும்னு ஒரு ஆசை. கடைசியில் நான் என் ஹஸ்பண்ட்டையோ இல்லை என் பேரண்ட்ஸ்டையோ யார்கிட்ட காசு வாங்கல. என் சொந்த நான் காசு சேர்த்து வச்சுட்டு டிபாசிட் சரி, அந்த காடிக்கு நான் செய்யறது சரி, என்னோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சா வருமானம் டிக்டாக் மூலியமா ஆரம்பத்துலேருந்து இந்த வெப்சைட் கொஞ்சம் சேர்த்து நான் காடி செஞ்சு சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காடி நான் ஓட்டணும், சொந்தமா ஓட்டணும், சொந்தமாக இண்டிபெண்டா இருக்குன்னு சொல்லி எங்க அப்பா ரொம்ப இது பண்ணுவாரு. யாரும் நீ எதிர்பார்க்காத, நானும் என்னையும் எதிர்பார்க்காத. என்னால முடியல. சூப்பர் அம்மா, சூப்பர். நீங்க சொல்லும் போதே உங்களோட அந்த அந்த கனவுகள் நினைவானத ஒரு ஏக்கம். இதை வந்து எல்லா பெண்களும் இதை உணரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஸோ நம்ம உஷா நந்தினியோட ஆசை என்னன்னா அவங்களும் ஒரு காடி ஓட்டணும்னு. ஆனா நம்ம ஆர்டிஎஷா கம்பெனிக்குள்ள நுழையும் போது அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு, காடி ஓட்ட தெரியாது. ஓகே, வந்த புதுசுல வந்து எனக்கு காடிலாம் ஓட்ட தெரியாது. என் கூட பிறந்தவங்க 2 பேரும் காடி நல்லா ஓட்டுவாங்க. எனக்கு காடி ஓட்ட தெரியாது. ஆனா எங்க அப்பா கல்யாணம் பண்ணது முன்னுக்கும் எனக்கு புஷ் பண்ணாரு.